வணக்கம். ஜாப் லே ஆஃப் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க. ஆரக்கிள் அப்படிங்கிற கம்பெனியில் 30,000 பேரை வேர்ல்டு வைடில் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. லே ஆஃப் பண்ணாலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மென்டல் ப்ரெஷர் ஏறுது. இதில் ஏகப்பட்ட பேர் என்னோட யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பேமெண்ட்டு கட்ட முடியல, அன்னே ஏதாவது ஒரு வேலை கூட தேடி கொடுங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான மெயினான வீடியோ தான் இது. எனக்கு ஜாப் லே ஆஃப்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு. நான் எப்படி சமாளித்தேன், நான் உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயிலாக சமாளிச்சிருக்கேன் ஜாப் லே ஆஃப்லாம் வரும்போது. அதை உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஜாப் லே ஆஃபுங்கிறது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிடையாது. கேஷியராக ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் தட் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க, ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் பார்க்குறாங்க, இன்ஜினியர் லெவலில் வேலை பார்க்குறாங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்படிங்கிறது பொருந்தும். கொஞ்சம் கவனித்து சின்சியராக பாருங்கள். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற, ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லை, சப்ஸ்கிரைபரும் ஏறல, வியூவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரில. நான் என்ன இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்படி வேலை சிம்பிளாக கிடைக்கணும். இதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து 1% கூட நான் ஷேர் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து இன்னும் நிறைய விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு இதாகும். அப்படி பார்த்தா என்னோடய வீடியோஸ்லாம் அப்போ ஒன்றும் ஒரு யூஸே இல்லை. அப்போ உங்களுக்கு ஜாப் இருக்குது, நீங்கள் நல்லா பொட்டென்ஷியலாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்கலாம். உங்களுக்கு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறது கருதி தான் சில வீடியோஸ் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் நான் அனுபவித்து அதை தாண்டி ஒவ்வொரு படிக்கலாக ஏறி வந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது யார் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா காலேஜ்லேருந்து அப்படி ஜாப் கிடைச்சவங்களுக்கு, அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நெப்போட்டிசம் இவங்களுக்குலாம் பொருந்துறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவர்களுக்கு வளர்த்து விட்றதுக்கு ஆள் இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஊரில் என்கிட்ட ஏகப்பட்ட சொந்தக்காரங்க சிங்கப்பூரில் வேலை கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவர் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு. இவர் என்ன கேட்டிங்கன்னா சம்பாரித்தது எல்லாத்தையும் இழந்து அவருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ சம்பாரித்தது எல்லாத்தையும் இழந்து அவருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, பிற்காலத்தில் இப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா இப்போ நரைச்ச முடி வந்துருச்சு, 46 வயசு ஆயிடுச்சு. பிற்காலத்தில் ஒரு 70 வயசு 60 வயசு ஆகும்போது அவர் ஒரு லே ஆஃப், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலாளியாக இருக்கவர் கூட காசு இல்லாமல் போகலாம். புரியுங்களா? அது ஏமாற்றிருக்கலாம், இல்லை ஏமாற்றாமல் அவரே தெரியாமல் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன சட்டம் அப்படிங்கிறதும் தெரியாமல் ஏமாந்தும் போயிருக்கலாம். ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் என்னென்னா நீங்கள் அந்த காலத்து சினிமாவில் பார்த்துருக்கீங்க, நான் நேரடியாக லைஃப்லேயே ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது கருதி தான் இந்த வீடியோ வெளியேற்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அது என்னென்னு ஆரக்கிள் 30,000 ஒர்க்கர்ஸ் இதாச்சு. இது யூடியூப் போஸ்ட் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 1% இதில் லே ஆஃப் ஆனாங்க. 1% என்ன பண்ணணுன்னா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற லெவலில் யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிற ஒரே விஷயந்தான், விவசாயி நீங்கள் உண்மையாக கவனிக்கணுங்க. நீங்கள் விவசாயிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லை அப்படின்னா இந்த 1% யோசிக்கிறேன்னா தற்கொலை அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. விவசாயி என்னென்னு கேட்டிங்கன்னா போட்ட விதையில் அதிகமாக தண்ணி பாய்ஞ்சு அதுக்கப்புறம் வெள்ளம் அடிச்சுட்டு போனனால தற்கொலை பண்ணிக்கிறது, அப்புறம் வாட் இஸ் தட் வெயில் அதிகமாக பட்டு காயே முளைக்காமல், இல்லை இப்போ எந்த பயிரும் முளைக்காமல் தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம். அப்போ அடுத்த ஒரு ஃபீல்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்கு, டாக்டரு, அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற 1%. விவசாயியை பொறுத்த வரைக்கும் அது தற்கொலை பண்ணிக்கிறது 1% இருக்குது. அது ஒரு 6-7% இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாலும் அப்போ அந்த தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 90%. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க 90%, இதாவது 1%. இது என்னென்னா விவசாயிலையும் 90% இருக்காங்க, இன்ஜினியரில் இது பண்ணுறவங்க 90% இருக்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் 90% இருக்காங்க.
ஒரு சாதாரண ஒரு பாருங்க, போயிட்டு பில்டிங் அவங்களும் 90% இப்படி தான் யோசிக்கிறாங்க. அடுத்த வேலை சோறுக்கு என்ன பண்ணுறது, இந்த கடன் வாங்கிட்டோமே, இது வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இதில் இருந்தாலும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. புரியுங்களா? இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிங்க. சில புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம வர பணத்தில் 2-3 வீடை வாங்கி போடுவோம், வாடகை இன்கம் நல்லா வரும், அதை வச்சு நம்ம லைஃப் டைம் ஓட்டிகிட்டு போகலாம் யோசிக்கிறாங்களா? அது எவ்வளோ சதவீதம் யோசிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 30%. அதாவது ஒரு 10,000 பேர் 10,000 பேர் வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா ஒரு 3,000 பேர்கிட்ட அதை யோசிக்கிறாங்க. அதான் 30%. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் வச்சு சம்பாதிப்போமா நடு ரோட்டில். அது இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தள்ளு வண்டியை போட்டு அதை வச்சு சம்பாதிப்போமா அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. அதில் முன்னாடி அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 2020 வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரோட்டில் அதை சாப்பிட்றது அந்த குப்பையை எப்படி சுத்தப்படுத்தணும் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த இடமே நாஸ்டி ஆயிரும். அதுக்கப்புறம் எவனாவது பிடிப்பான், இது பண்ணுவான். இதாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அது மாறுறது கூட ஒரு 50% தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு ஒரு பில்டிங்கில் ஒரு இதை வாடகைக்கு எடுத்தோம்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது 2,000 வாடகை. ஒரு பில்டிங்கில் ஒரு கடை எடுக்கணும்னா 2,000 வாடகை. அப்புறம் என்னாச்சுன்னா நார்மலாக ஆகும்போது 10,000 ஆச்சு. இப்போ என்னன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 300ங்கிறாங்க. அப்போ 2 லட்சம் 3 லட்சம் வாடகை கேட்குறாங்க. அப்போ இந்த ரோட்டில் கடையை போட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா, அந்த ரோட்டில் கடையை போட்டோம்னா வர போகிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெலாம் லஞ்சம் கொடுக்கணும், 10 ரூபா 20 ரூபா அப்படின்னாங்க. இப்போ மறுபடியும் அதே ஸ்டாண்டர்டு அப்படியே உலகம் வட்டம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே ஸ்டாண்டர்டில் ரோட்டில் கடையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், உண்மையை புரிஞ்சுக்கணும். ரத்தன் டாட்டா இல்லை அப்துல் கலாம் இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்துல் கலாம் அதாவது ரத்தன் டாட்டா அப்துல் கலாம் இவங்களோட 2 பேரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால தான் இவங்க 2 பேரோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ரத்தன் டாட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு டீ கடை வச்சுருந்தாங்க அவங்களோட பாட்டங்காலத்தில். இப்போ கார் வச்சுருக்காங்க, கார் கம்பெனி வச்சுருக்காங்க, இந்த இது ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, சாப்பாடு வச்சுருக்காங்க, விவசாயம் வச்சுருக்காங்க, கப்பல் வச்சுருக்காங்க, பஸ்ஸு வச்சுருக்காங்க, லாரி வச்சுருக்காங்க. எல்லா கம்பெனியும் ஒரு மனுஷனால் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து பண்ண முடியுதா இல்லையா? பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது நம்மனால மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேடா 4-5 வீடை வாங்கி போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு 30% போகிறது. ஓகேடா அந்த ஒரு சாப்பாடை கடையை ஆரம்பி, இதை தவிர ஒரு லாபமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மண்டையில் அறிவு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாங்க, ஏதாவது சூசைட் பண்ணிப்போமா அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. ரத்தன் டாட்டா ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்டோஸுக்குள்ளே போனோம்னா ஒரு இப்போ கூகுள் க்ரோம் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இதில் ஓகே சினிமா படம் பார்க்குறோம்னா அடுத்த ஒரு கூகுள் க்ரோம் இன்னொரு இதை ஓப்பன் பண்ணி அரசியல் செய்தியை பார்க்குறோம், அடுத்த இதை ஓன் பண்ணி இன்வென்ஷனை பார்க்குறோம். ஒரு சாதாரண சிஸ்டம்லேயே 4-5 இதில் போக முடியுது. அதை தான் மல்டி டாஸ்கிங்காக படிக்கணும். ஃபஸ்ட்டு மல்டி டாஸ்கிங்காக படிக்கணும். நான் மேனேஜர் லெவலில் படிச்சிட்டேன்டா, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் படிச்சிட்டேன்டா. இப்போ மேனேஜர் லெவலில் படிச்சினாலும் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும்ல? நமக்கு என்ன ரஜினிகாந்த் இல்லை விஜய் அஜித் எல்லாம் நம்ம கோடி கோடியாக பணத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் எதாவது போட்டுக்கிட்டு இருக்காங்களா? எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோமோ அந்த டேக்ஸ்லேருந்து தான் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்னன்னா பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படிங்கிறது இன்னும் ஏமாற்றிட்டு ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் நம்ம பின்னாடி சுற்றிட்டு கிடக்குறாங்க. எவ்வளவு தான் காசு வரும், எவ்வளவு தான் டேக்ஸ் நம்ம கட்டுவோம்? ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்குலாம் நம்ம தான் டேக்ஸ் கட்டணும்னா அப்போ இவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏன் வரல அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்மளாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும்ல. சிம்பிளாக ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டார் இண்டஸ்ட்ரி நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, மோட்டார் இண்டஸ்ட்ரி இல்லாமல் பேட்ரி இக்னிஷனு வச்சு கார் மூவ் ஆகுது. அதுக்கு என்னென்னா வெல்டிங்கை பண்ணி என்னென்ன இந்த மாதிரி சீட்டு வேணுமோ இதை பண்ணி ஒரு காரை கூட ஏகப்பட்ட பேர் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் என்னென்ன இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும்னு யோசிக்கணும். இல்லை ஏகப்பட்ட படிப்பு. நான் பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு டிரைவர் ஜாபு இல்லையா, ஒரு சேஃப்டி கோஆர்டினேட்டரு இல்லையா, ஒரு அக்கௌண்டன்ட்டு எல்லாம் படிச்சிருக்கேன் இல்லையா, ஷெஃப்பு போய் இது பண்ணுறதுக்கு அதுக்கும் படிச்சிருக்கேன், போயிடுவேன், அதுக்கும் போவேன், வேலை இல்லையா, கிரேன் ஆப்ரேட்டரு, எஸ்கோவேட்டர் ஆப்ரேட்டரு, இன்ஜினியரு எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன்.
எதுக்காக இதெல்லாம் படிச்சிருக்கேன்? ஒரே இதில் படிச்சு நான் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கனால இதில் இல்லையா, ஓகே அடுத்ததில் போப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருக்குண்ணா. குடும்பத்தை ஓட்டணும். எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னா அது என்ன ஆம்பிஷனாக இருக்குன்னா, அப்துல் கலாம் மாதிரி ஆம்பிஷன். எனக்கு வந்து ராக்கெட்டை விடணும், அதுக்காக அந்த ஆம்பிஷனில் உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்டு. நான் வந்து ஆரக்கல்ல தான் இருப்பேன், நான் இந்த விவசாயம் தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் வீடை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தா, ஒரே ஃபீல்டு நினச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஆர்மோஸில் நடக்கிற மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா எங்கே போகிறது? இதெல்லாம் யோசிச்சு தெளிவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மல்டி டாஸ்கிங்கில் படிங்க, இல்லை மல்டி பிஸ்னஸில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பணம் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து என்னென்னா சம்பளம் கொடுக்குறதுக்கு யோசிங்க. உங்கள் பணம் உங்ககிட்டே இருக்கணும்னு யோசிக்காதீங்க. நீங்கள் சம்பளம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சரவணபவன் ஓனர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜகோபால் ஐயாவும் ஆனந்த பவன் ஓனரும் சொல்லியிருக்காங்க 100 கோடி கிட்ட சம்பளம் கொடுக்குறதுக்கு யோசிங்கனாலே 1000 கோடி உங்ககிட்ட வரும். சம்பளம் கொடுக்காம 1 கோடியை உங்ககிட்ட வச்சுக்கணும்னா அந்த 1 கோடியில் 5 கோடியாக வெளியே போயிடும். அந்த மாதிரி யோசிச்சு நிர்ணயிச்சு படிச்சிருக்கீங்க நீங்கள். அன்னைக்கு படிக்காத முட்டாள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடை வாங்குறேன், ஹோட்டல் கட்டுறேன், அதை மட்டும் நான் வந்து புதவிதமாக சாப்பாடு கொடுக்க. எத்தனை பேர் தான் என் சாப்பாடு கொடுப்பான்? இப்போலாம் அந்த சாப்பாடு கடைலாம் அப்படி ஒன்றும் ஓடுறதும் கிடையாது. அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணாமல் புது இண்டஸ்ட்ரீஸை யோசிச்சு புது இன்வென்ஷனை யோசிங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மூலிமா தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எதுலேயுமே ஃபெயிலியர் கிடையாது. முயற்சிகள் எதில் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கணும். நான் கூட ஒரு பெரிய டான்ஜி டிஜேயோ என்னமோ ஒன்று, அவன் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவனே நல்லா பார்த்தீங்க கோடி கணக்கில் பார்த்தீங்க. அவன் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து பிரியாணி கடை ஆரம்பிக்கிறான்னா ஃபெயிலியர் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு கிடக்குறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிடக்குறான் பாருங்க. படத்தை என்ன பண்ண, விதவிதமாக காரு, விதவிதமாக வீடு, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், நான் சுவிட்சர்லாண்டுக்கு போகிறேன், நான் சிங்கப்பூருக்கு போகிறேன். பணத்தை வச்சுட்டு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தா என்னத்தை பண்ணணும்னு கூட எவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நடிகர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அரசியல்வாதிக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ இன்ஃப்ளூயன்சருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை நீங்களும் பார்த்து நாசமாக போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட லைஃப்பையும் நாசமாக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லைஃப் சின்ன நாசமாக போனது தானே, அதை கன்சிடர் பண்ணி என்னென்ன டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாமா? கொஞ்சம் யோசிங்க. நான் சொல்கிற விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் இதை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. கன்சிடர் பண்ணுங்க. என்னோட வாய்ஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட சேனலை கொஞ்சம் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸு ஷேர் வந்து அதிகமாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயத்த போடுவேன். நீங்கள் முன்னேறதுக்காக தான். நீங்கள் என்கிட்ட வாங்குங்க, இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எதையும் நான் சொல்கிறேன் தான் எந்த வீடியோலையும் கிடையாது. நன்றி.